சில பேரு வாழ்க்கையில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போறாங்க. சில பேரு திறமை இருந்தும் அதே இடத்திலேயே நிக்கிறாங்க. இதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்ல, அவர்களோட மனநிலையே காரணம். அந்த ரகசியத்தை சொல்ற குறள் இதோ. இன்றைக்கு நாம் பார்க்கும் குறள் 170. அழுக்கற்றகன்றாரும் இல்லையஃ தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது, மற்றவர்கள் முன்னேறதை பார்த்து நாமும் முன்னேறணும் என்று நினைப்பது நல்லது. ஆனா அவர்களை பார்த்து பொறாமைப்படுறது நம்ம வளர்ச்சியைத் தடுக்குது. பொறாமை இல்லாத மனசு இருந்தா நம்ம வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பிறர் வெற்றியை கொண்டாடுற மனசு இருந்தா நம்ம வெற்றியும் உறுதி. சாலமன் பாப்பையா உரை. பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை, அது இல்லாத போது தாழ்ந்தவரும் இல்லை. சாலமன் பாப்பையா. இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பொறாமை கொண்டு உயர்ந்தவர்களே யாரும் இல்லை, அதேபோல் பொறாமை இல்லாமல் வாழ்பவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்து போனவர்களும் இல்லை. அதாவது பொறாமை இல்லாத மனமே உண்மையான வளர்ச்சிக்கு காரணம். மற்றவங்க முன்னேறும்போது நீங்க மனசார சந்தோஷப்படுறீங்களா? கமெண்ட்ல சந்தோஷப்படுறேன், பாசிட்டிவா இருக்கேன்னு சொல்லுங்க. இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.